ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேடியும் இந்த பொண்ணும் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் போபால்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. அதை ஒலக்கடன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கத்தி, கடப்பாரை, மண்வெட்டி இதெல்லாம் அடித்து தருவாங்கள்ல, அவங்களாம் இவங்க. நம்ம ரோடு ஓரத்தில் அந்த மாதிரி போட்டுட்டு இவங்க வந்து தொழில் செஞ்சிட்ருக்குறாங்க. ஊர் ஊராக போய் செய்வாங்க போல இருக்குது. நைட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து குடிக்கிறதுக்கு 2 குடம் தண்ணி கேட்டாங்க. அதே மாதிரி தண்ணி கொடுத்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணாங்க, ஒரு 10 கத்தி எடுத்துகிட்டு வந்து சாணம் பிடிச்சிக்கிறோம், அதாவது நம்மகிட்ட கரண்ட்டு கேட்டாங்க. கரண்ட்டில் வந்து சாணம் பிடிச்சிக்கிறோம், காலைல வியாபாரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஹஸ்பண்ட் தான் போனால் போகுது பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னார். இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாங்க பாருங்களேன். சும்மா ரோடு ஓரத்தில் டென்ட்டு மாதிரி போட்டு அங்கே தான் இவங்க தங்கியிருக்கிறாங்களாம். காலையில் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிடுவாங்களாம். மத்தியானம் எந்தெந்த ஊருக்கு வியாபாரத்துக்கு போகிறாங்களோ அங்கே ஹோட்டல் சாப்பிடுவாங்களாம். ஒரு 10 கத்தி தான் எடுத்துகிட்டு வந்து சாணம் பிடிச்சிக்கன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து லைன் கொடுத்து சாணம் பிடிச்சிட்டு இருந்தார். நடு ரோட்டில் உட்காந்து சாணம் பிடிக்கிறாரு. இந்த பொண்ணோட அண்ணனா தம்பியத்தில் பிரதர்னு தான் சொன்னிச்சு. ஹஸ்பண்ட்லாம் இல்லை, இதுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. அதுகிட்ட எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது பேசிகிட்டு இருந்தார். என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க. ஹிந்தி தான் அவங்க பேசுகிறாங்க, நமக்கு புரியலை. அவங்க பேசுகிறது நமக்கு புரியலை, நம்ம பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னாச்சுன்னா, நடு ரோட்டில் உட்காந்து பிடிக்கும்போது கார் வந்தது பாருங்களேன். கார் வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு கேட்பான் அந்த பையன். சரி உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னோம். உட்காந்து சாணம் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். கார் போகுது, அதனால தான் இங்கே உள்ளே வராங்க. கொஞ்சம் நடு ரோட்டில் வந்துட்டு நம்ம கோலம் போடுற அந்த பிளேஸ்க்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாணம் பிடிச்சாங்க. என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, 10 கத்தின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் 100 கத்தி சாணம் பிடிச்சாங்க. அது வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 பேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சாக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சி வச்சுருக்காங்க, ஒரு சாக்கு மாதிரி. ஒரு பேக்லேருந்து இந்த பொண்ணு வந்து 10 எடுத்து வைக்கிது. அந்த பையன் சாணம் பிடிக்கிறான். சாணம் பிடிக்க என்ன பண்ணுது, நம்ம பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இன்னொரு பேக் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கொடுத்தாங்க. அந்த பேக்கில் எடுத்து அதை வச்சிருது. நம்ம தமிழர் தான் ஏமாளி போல இருக்குது. மற்ற மாநிலம் வடக்கிலேருந்து வர்றவங்களாம் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க தான் போல இருக்குது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சொன்ன சொல்லு காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பாவம் போனால் போது விடு பாவம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரத்துலேருந்து லைன் நம்ம போர்ட்டிகோவிலே ஒரு பாயிண்ட் இருந்தது. அந்த பாயிண்டில் சொருவி பார்த்தோம், கரண்ட் வரவே இல்லை. அப்புறம் உள் வராண்டாவில் பாயிண்ட் இருந்தது, அதுலேருந்து தான் கரண்ட் ஒயர் சொருவி அவங்க வந்து சாணம் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்களேன், இன்னொரு பை வச்சுருக்கு பாருங்கள். இப்போ இந்த பையில் என்ன பண்ணும், சாணம் பிடிச்சலாம் எடுத்து அடுக்கும். அடிக்கிட்டு நம்ம எதாவது கவுண்ட் பண்ண போகிறோம், எதாவது சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடும் பாருங்களேன். ஏதோ பேசுது. நம்ம வீட்டில் இந்த கத்தியை காமிச்சாங்க, நம்ம வீட்டில் அந்த அருவாமனையை காமிச்சாங்க. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. அவங்க வந்து ஒரு கத்தி ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த கத்தியை. இப்படியே சொல்லி 500 ரூபாய்க்கு தராங்களாம். டபுளாக தான் சொல்கிறாங்களாம் அவங்க. ஒரு கத்தி 1000 ரூபான்னு சொன்னால் நம்ம வந்து 3ல் ஒரு பங்கு கேட்கணுமா. 300 ரூபாய் கேட்டு அப்புறம் 400 500ன்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு எங்கள் ஹஸ்பண்டே வந்து போன வாரத்தில் ஒரு கத்தி வாங்கியிருக்காரு. அதெல்லாம் குறையவே இல்லையாம். ரொம்ப அங்கே பாருங்களேன், எடுத்து வைக்கும் பாருங்களேன். அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி என்னவாது உண்மையை சொல்லியிருக்கணும்ல அப்படி அதுலேயே 2 மாதிரியான கத்தி இருக்குது பாருங்களேன். இந்த கறியெல்லாம் வெட்டுவாங்களே அந்த மாதிரி கத்தி இருக்குது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி கத்தி இருக்குது. பாருங்கள், எடுத்து போட அது எடுத்து அடுக்குது. ஆனால் பயங்கர சூடு ஃப்ரெண்ட்ஸ். இதில் அந்த கத்தியை தொட்டால் அவ்வளோ சூடாக இருந்தது. அது ஏதோ சொன்னிச்சு, 3 பையன் 3 பொண்ணு எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். ஒரு அக்கா கல்யாணம் ஆகிடுச்சி, அவங்க எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொன்னிச்சு. காலையில் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே டிஃபன் சாப்பிட்ருவாங்களாம். மத்தியானம் எந்த ஊருக்கு போகிறாங்களோ அங்கே வந்து லஞ்சு வாங்கி சாப்பிட்ருவாங்களாம். நைட் வந்து சப்பாத்தி, பொட்டேட்டோ கறி, இல்லைன்னா மட்டன் கறி, சிக்கன் கறி அப்படின்னு சொன்னிச்சு. இல்லை டால் அப்படி ஏதாவது செஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னிச்சு. இங்கே பாருங்களேன், இப்போ எடுத்துகிட்டு போகும் பாருங்கள். இன்னொரு தம்பி ஒருத்தன் வருவான். அவங்க பொண்ணை விட ரொம்ப ஜூட்டிக்கான். என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், அவருக்கு என்ன வேலை, டெய்லி போய் அங்கே பார்க்குறது, இதை வாங்கலாமான்னு பார்க்குறது, வாங்கிறது. கத்தி வாங்கினார். அப்போ நம்ம சொட்டுக்கோள் சொல்லுவோம்ல, முருங்கைக்காய் மாங்காய்லாம் இருக்கிறது வச்சுருப்போம்ல, இவங்க வந்து வேறு மாதிரி வச்சுருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்களேன்.
நம்ம வச்சுருக்க மாதிரி குட்டியாக இல்லை, பெருசாக ஒரு அருவாள் மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்களேன், நல்ல ட்ரிக்ஸாக ஒரு 10 எடுத்து வைக்கும். அந்த 10 முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து பையில் வச்சிடும். அப்புறம் அடுத்த 10 வைக்கும். இந்த மாதிரி ஒரு 100 கத்தி ஃப்ரெண்ட்ஸ், 100 கத்தி குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அவங்க போட்டு முடிக்கிறதுக்கு. அப்புறம் போட்டு முடிச்சோன்னு பார்த்திங்கன்னா ஒரே இரும்பு துகள், நிறைய இரும்பு துகள் படிஞ்சிருந்தது கருப்பாக. இதை நம்ம ஏமாளின்னு சொல்கிறதா இல்லை நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறதான்னு எடுத்துக்கிறதுக்கு தெரில. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த நம்ம சொட்டுக்கோல் சொல்லுவோம்ல, இது மாதிரி அருவா மாதிரி இருக்குது. இதில் 2 பாயிண்ட் வச்சுருக்காங்க பாருங்களேன். என்னென்னு கேட்டால் கழியில் ஸ்க்ரூ போட்டு முடிக்கிறது தான். இப்போல்லாம் ஆணி வச்சு அடிக்காமல் ஸ்க்ரூ போட்டு முடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஒன்று 100 ரூபாயாம். நாங்கள் வாங்கலை. நம்மகிட்ட இப்போ முருங்கை மரமும் இல்லை, மாமரமும் இல்லை. இந்த குட்டி இன்னொரு பையன் வந்திருக்கான் பாருங்களேன், இவன் ரொம்ப சாமர்த்தியமாக, அவ்வளோ கரெக்டாக பேசுவானோ, அவ்வளோ சாமர்த்தியமாக பேசுவானோ. அவங்ககிட்ட வாய் அடிக்கிற எங்கள் ஹஸ்பண்டு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டார். சப்பாத்தின்னு சொன்னான். இங்கே பாருங்களேன், இப்போ தான் இந்த பையன் என்ன பண்ணிட்டான், எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அது தலையில் ஏற்றி அனுப்பி விட்டான். அவன் அழைச்சிட்டு போய் கூட விட்டுட்டு அவங்க அக்கா பிள்ளை இருக்குது, அவன் தம்பி பிள்ளை இருக்குது, நம்ம கவுண்ட் பண்ணிடுவோன்னு நினச்சிட்டு கொண்டு விட்டுட்டு திருப்பி வந்துட்டான். நம்ம வீட்டுக்கு கத்தியை கொடுத்தாரு. அதை பார்க்குறான், எப்படி இருக்குன்னு பார்க்குறான். நல்லா இருக்கு அப்படி சொன்னான். 2 சப்பாத்தி சாப்பிட்டானான். என்ன சாப்பிட்றேன்னு கேட்டார். ஏன் 2 சப்பாத்தி போதுமான்னு கேட்டார். அதிகமாக சாப்பிட்டா உலக்கடை அடிக்க முடியாதான், அந்த மாதிரி தூக்கி அடிக்க முடியாது, சுத்தியலை எப்படி தூக்கி அடிக்கிறது. இவன் நல்லா தமிழ் பேசுகிறான், இந்த சின்ன பையன் நல்லா தமிழ் பேசுகிறான், நல்லா கற்றுக்கிட்டானா இங்கே வந்து. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வரவே இல்லை. இப்போ வந்து இவங்க கல் தேடுறாங்க. என் ஹஸ்பண்ட் அதுக்கும் ஹெல்ப் பண்ணார். நம்ம வீட்டு உள்ளேருந்து ஒரு செங்கல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. எதுக்குன்னா இந்த அருவா வந்து இந்த கல் மேலே வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. பெரிய கத்தியாக இருந்தால் கையில் வச்சு செஞ்சான். இந்த அருவா மாதிரி இருக்குல்ல, அதாவது என்ன சொட்டுக்கோல் சொல்லுவோம்ல, அது வந்து இந்த மாதிரி கல்லில் மேலே வச்சு செய்கிறது தான் அவன் மாட்டமாக இருக்குள்ளது. அதுக்காக அந்த கல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அதுவுமே ஒரு 20-25 இருக்கும் போட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செஞ்சது ஹெல்ப்பாக இல்லை நம்ம செஞ்சு வந்து ஏமாளித்தனமான்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு கத்திக்கு சாணம் போட்டு கொடுத்தோம், அதுக்கும் நாங்கள் காசு கொடுத்துட்டோம். எதுக்கு அவங்க இதை வந்து நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்மளது போடுறான் பாருங்கள். நம்ம வீட்டு அருவாமனை ஒரு 3 கத்தியை வந்து சாணம் பிடிச்சி கொடுத்தான். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இந்த சாணம் பிடிக்கலாம் சும்மா ஷோ தான், பளபளப்பாக தான் இருக்கும். நம்ம வண்டியில் தள்ளிட்டு வந்து பிடிப்பாங்கள்ல, சாணம் பிடிப்பாங்கள்ல, அதுதான் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இது இந்த மரம்லாம் தேய்க்கிறதுக்கு கார்பெண்டர்லாம் வச்சுருக்காங்க. நானே பார்த்தேன். நம்ம அதில் வந்து நெருப்பு வராது, இல்லை நெருப்பு வருது. ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க, கண்ணாடிலாம் போட்டுக்க மாட்டீங்களான்னு கேட்டோம். அதெல்லாம் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த இரும்பு துகள்லாம் என்ன பண்ணுறாங்க, பெருக்கி விட்றாங்க. அதுக்கு மேலே நான் சொன்ன வேணாம் விட்டுடு, நாங்கள் காலையில் பெருக்கிறோம், நம்ம நைட்டில் பெருக்க மாட்டோம் தானே விளக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம். அதனால் சொன்னேன், வேணாம்ப்பா நாங்கள் காலைல பெருக்கிறோன்னு சொன்னோம். அவன் கேட்கவே இல்லை, பெருக்கிட்டு தான் போனான். ஒரு ஆள் அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து இறக்கட்டுறாரு பாருங்கள். ஆனால் ரொம்ப சாமர்த்தியமான பசங்க. அதுக்கப்புறமும் ஃப்ரெண்ட்ஸ் 2 தடவை வந்து கேட்டாங்க. எனக்கு பயமாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் இல்லாதப்போ வீடெல்லாம் லாக் பண்ணிட்டேன். அப்போ வந்து பெல் அடித்து கூப்பிட்டாங்க. நான் பயந்து தனியாக இருக்கேன்னு, இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் விடலை. பயந்துட்டு தான் விடலை, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தனியாக இருக்கோம், யாரையும் நம்ப முடியாது, இவங்க அதர் ஸ்டேட்காரவங்க, நமக்கு பழக்கமானவங்க இல்லை, புதுசு, அதெல்லாம் கொடுக்கல. நாங்கள் செஞ்சது ஹெல்ப்பாக இல்லை நமக்கு ஏமாளியா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியாமலாம் எடுக்கல, உங்களுக்கு தெரிஞ்சே தான் எடுத்தேன். நான் இந்த மாதிரி போடுவேன்னு சொன்னேன். அவங்க அதுக்கு ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends, bye.